வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீடட் ஹேண்ட்பேக் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். டோட்டல் 8 பீட் எடுத்திருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 total 8 bead. next step la left la 2 right la 2 center la 2 2 bead வச்சு cross பண்ணிக்கணும். இதே மாதிரி இன்னொன்று மேக் பண்ணிக்கலாம். டோட்டல் 4 ஸ்டெப்ஸ் வேணும். 1 2 3 4 4th ஒன்று நான் டர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி வரும். இதே ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணி பேக் வீவ் பண்ண போகிறோம். இப்போ சைடில் மேக் பண்ணுறோம். ஸோ நான் திருப்பியும் ஃபஸ்ட்டு 4 பீடை விட்டுடுறேன், 2 பீடை க்ராஸ் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலி 4 பெட்டல் ஷேப் வச்சு பேக் பண்ணுவோம் இல்லையா, அதே ஸ்டெப்ஸ் தான். இது வந்து 8 பீட்ஸை வச்சு நம்ம பண்ணுறோம். இங்கிட்டு 2 போட்டு இங்கிட்டு போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதே ஸ்டெப்ஸை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக எடுத்துகிட்டு வரணும். ஃபுல் சைடும் ஆல் சைடும் எடுத்துகிட்டு வரணும். இங்கே ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக அப்புறம் இங்கே கொண்டு வந்து க்ராஸ் பண்ணணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இங்கே போயிட்டு திருப்பி இப்படி டர்ன் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போவோம். இதோட நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதே போல் இன்னொரு 2 ரவுண்ட்ஸ் மேக் பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்டு இதே போல் மேக் பண்ணிக்கலாம். இங்கே கம்ப்ளீட் ஆகுது. அதோட நான் வந்து 6 பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 4 விட்டுட்டு 2 க்ராஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதே ஸ்டெப்ஸை கண்டினியூ பண்ணுவோம். இது ஃபுல்லாக இப்போ நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ சென்டரில் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் இதை திருப்பியும் ஒயரை வந்து இந்த இடத்துல இந்த 2 பீடுக்கு நடுவால் கொண்டு வரணும். ஸோ நான் திருப்பியும் இன்னொரு தடவை அதுக்குள்ளார போய்க்கிறேன். இதே போல் இந்த சைடும் கொண்டுட்டு வந்துடுறேன். இந்த வயரை இந்த பீடுக்கு 2 பீடுக்கு நடுவால் கொண்டு வரேன். ஒன்று கொண்டு வந்துட்டேன். இப்போ ரெண்டாவதையும் கொண்டு வரேன். ஹேண்டில் போட போகிறோம். இப்போ இந்த 2 பீடுக்கு நடுவால் கொண்டு வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து இப்போ ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஹேண்டிலில் வந்துட்டு ரெண்டு ஒயரையும் ஜாயின் பண்ணியே பீட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரௌன்
4 ஒயிட்டு. அதுக்கு அடுத்ததில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த சைடு 2 ப்ரௌன், இந்த சைடு 2 ப்ரௌன் வச்சுக்கணும். இப்போ நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம் இதை. இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும் 6 பெட்டலில். இந்த மாதிரி 6 பெட்டல் ஷேப் வந்தோன்னே ஒரு ஒயிட் கலர் எடுத்து நான் கிராஸ் பண்ணிக்கிறேன் தனியாக. இந்த மாதிரி கிராஸ் பண்ணி சென்டரில் வந்து கிராஸ் பண்ணிக்கிறேன். இப்படி கிராஸ் பண்ணி சென்டரில் கொண்டு வந்துட்டு இங்கே இப்படி இருக்குது. இந்த மாதிரி கிராஸ் பண்ணி சென்டரில் கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்து திருப்பியும் இந்த சைடில் இருக்கிற 2 பீடு வழியாக நம்ம மேலே வந்துடுவோம். இங்கே ஒன்று வயரை திருப்பியும் சென்டருக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி அதே போல் இந்த சைடு இருக்கிற ஒயரையும் மேலே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு 6 பெட்டல் ஃப்ளவர் ஷேப் கிடச்சிருக்கும். இப்போ நம்ம திருப்பியும் கண்டினியூ பண்ணிட்டு போகலாம் ஒயிட் அண்ட் ப்ரௌனை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த நம்ம ஃபஸ்ட்டு இந்த இது போட்டோம். இந்த இதுலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்படி இருக்கும் நமக்கு ஃபினிஷிங். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராஜெக்ட். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.